இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் இருக்காங்கல்ல, வேலன் வந்து வேதா வாயாலே வந்து உண்மையெல்லாம் வாங்குறாங்க. அதாவது ரத்தினத்த வந்து கோயிலுக்கு வந்து கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் வேதாக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு. நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வாயாலே உண்மைய வந்து வர வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வேலன் இருக்காங்கல்ல, வேலன் வந்து வேதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "எப்படிம்மா நீங்க என்னையவே நோட்டமிட்டுக்கிட்டு கடைசியில வந்து உங்க பிள்ளைய வந்து இப்படி கைவிட்டீங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமாம்மா, எப்ப பார்த்தாலும் என் மேலேயே உங்க கண்ணு இருக்கிறதுனால, உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமயே போயிருது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் எதனாலும் புரியிற மாரி சொல்லு. என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனயும், "நீங்க என்னை வீட்ட விட்டு வெளிய நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, என்னையவே கண்ணும் கருத்தா 2 நாளா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அந்த நேரத்தில தாம்மா உங்க மகன் ரஞ்சித் இருக்கார்ல, அவர வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் எதுக்குடா என் மகன வந்து போலீஸ்காரங்கலாம் அரெஸ்ட் பண்றாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, பிறகு பிறகு ஐயாவ கொலை பண்ண வந்ததுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அதனால தான் அவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது அவனுக்கு சம்மந்தம் இருக்கா? அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அதான் உங்க வாயாலே உண்மை வருது பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் நான் உண்மைய சொல்லல. அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் ஜானகி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துகிட்டு நம்ம வேலன் வந்து சொல்றாங்க, "அம்மா ஆல்ரெடி வந்து ஐயா வந்து கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்கள அடிச்சு விசாரிச்சதுல இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ரஞ்சித் இருக்கான்ல, அவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் வேற வாக்குமூலம் குடுத்துருக்கான்மா, உங்கள வசமா மாட்டி விட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது? அவன் அப்படியெல்லாம் குடுத்துருக்க மாட்டான். எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்க? அந்த ரவுடி கேங்க வர வச்சதே நீங்க தானாமே! உங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான நெருக்கமெல்லாம் இருக்காம்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அங்க வாக்குமூலம் குடுத்துட்டான். அதுக்கடுத்து போலீஸ்காரங்க நேரா இங்க தான் வரப்போறாங்க. உங்கள தூக்கிட்டு போய் ஜெயில்ல வச்சு களி திங்க வைக்க போறாங்க பாருங்க. அப்படின்னு நான் சொல்லல. துர்கா மேடம் தான் சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. நம்ம வேதாக்கு வந்து பயந்து போயிருக்கிற மாரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல வந்து வேதா வந்து என்ன தெரியாம, என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிட்டு, இங்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா கமிஷனர் வேற வந்து ரத்தினத்துக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு, "என்னப்பா அங்க வந்து கோயில்ல வச்சு உன்னையவே வந்து ரவுடி கேங் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளோ தைரியமாயி போச்சா? அவங்க யாரு? அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயா அது யாரு என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நீங்க அவன வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அந்த அந்த ரவுடி கும்பலுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இருந்தாலும் பரவாயில்ல. யாரா இருந்தாலும் தூக்கி ஜெயில்ல போட்டு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத எடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கிட்டு ரத்னம் வந்து பயங்கரமா வந்து கமிஷனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பார்த்தா பயங்கரமான பயமாயிருது வேதாக்கு. என்னடா இது கடைசியில வந்து நம்மளையும் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டு ரத்தினத்துக்கிட்ட போறாங்க. "ரத்னம் என்னப்பா ஃபோன்லலாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. ஆமாக்கா, என்னைய வந்து அங்க கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்கள வந்து பிடிச்சுட்டாங்களாம். அதான் வந்து குற்றவாளி யாரா இருந்தாலும் பரவாயில்லையான்னு கேட்டாங்க. அதான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க தூக்கி ஜெயில்ல போட்டுருங்க." அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டேன். அதனால வந்து எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லப்பா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க கொலை பண்ண வந்தவங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னக்கா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா. அந்த குஜராத்தில் இருக்கிற ரவுடிகளுக்கும் ரஞ்சித்துக்கும் எந்த சம்மந்தமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேலன் வந்து பிடிச்சுக்கிறாங்க. "என்னம்மா இப்படி வசமா சிக்கிக்கிட்டீங்களே! அந்த ரவுடிங்க குஜராத்ல இருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்?" உடனே ரத்தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா ரவுடிகளுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டவுட்டா பார்க்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து சொல்றாங்க, "அம்மா சொல்லுங்கம்மா, அந்த ரவுடிக அந்த ஊர்லேருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கே. போலீஸ்காரங்களுக்கு கூட இன்னும் இந்த அளவு டீட்டெயில் தெரியல. அவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க அட்ரஸ் எல்லாம் சொல்றீங்களே! எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீங்க தான் ஐயாவ கொலை பண்றதுக்காக இப்படியெல்லாம் ஆள் அனுப்பிட்டீங்க போல." அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எப்பா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுப்பா. நான் இதெல்லாம் பண்ணலப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஆனக்குள்ள பார்த்தா நம்ம வேதா வந்து பயந்து உருகிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.